ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் டிராவலர். இந்த வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி பாதாள செம்பு முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் பாத்தீங்களா, அன்னைக்கு டேலேயே எடுத்த வீடியோ தாங்க இது. திண்டுக்கல்ல இருக்கிற சிறுமலைங்க. நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த சிறுமலை பத்தி சில வீடியோக்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பட் எத்தனை தடவை போனாலும் சலிக்காத ஒரு இடம் திண்டுக்கல் அப்படின்னு என்ன பொறுத்தளவு கேட்டீங்க அப்படின்னா நான் இந்த சிறுமலையை சொல்லுவேங்க. இந்த தடவை நம்ம இந்த சிறுமலையில என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, போற பாதைகள்ங்க, அழகான இந்த வளைவான பாதைகள் எப்படி இருக்கு அப்படின்றதும், அதுக்கப்புறம் 2 டவர் பாயிண்ட் இருக்குங்க. ஆக்சுவலா ஒன்னு டவர்ல இருந்து பாக்குறதும், இன்னொன்னு ஒரு குண்டூசி வளைவு பகுதியில இருந்து இந்த அழகான மலையை ரசிக்கிறதும், அதுக்கப்புறம் போற வழியில ஒரு இயற்கையான நீரோட்டு இருந்ததுங்க. அந்த தண்ணியை நாங்க குடிச்சு பார்த்தோம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றதும், போனதுக்கு அப்புறம் ஸ்கைலேண்ட்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா அட்வென்ச்சர் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. நாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து வேடிக்கை பார்த்தோங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேல போனோம் அப்படின்னா ஒரு கஃபே ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த கஃபேல டென்ட் ஸ்டே எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. தென் கொஞ்சம் தூரம் மேல போனோம்னா ஒரு கோவில் இருக்கு. கோவிலுக்கு அப்புறம் நம்ம இயற்கையான ஒரு ஃபால்ஸ் பார்க்க போறோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வியூ பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு குண்டூசி வளைவுல இந்த ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த வியூ பாயிண்ட் தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலா பயணம் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அங்க நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து கிளம்பிடுவாங்க. போற வழியிலேயே கொஞ்ச தூரத்துல லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கையான நீரோட்டு வருங்க. இங்க நாங்க அந்த நீரோட்டுல வர தண்ணியை புடிச்சு பார்த்தோம். உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் எதா இருந்தாலும் சேஃப்டியா பண்ணுங்க. பாத்தனா எறும்பா? இல்ல எறும்பு இங்கிட்டுமே இருக்கு. அங்க மட்டும் தான் இல்ல. அந்த இயற்கை நீரோட்டுல இருந்து ரிஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா நாங்க கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா டவர் பாயிண்ட் வியூல தான் நாங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண போறோம். நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதே வெளியில இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க எப்படி வரலாம் அப்படின்றத நீங்க கேட்கறது எனக்கு வந்து கேக்குதுங்க. டேரக்டா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. அங்க யார்கிட்ட கேட்டாலும் சிறுமலைக்கு போற பஸ் எங்க நிக்குன்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்தளவு நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்துல இறங்கவோ ஏறவோ முடியாது. பெட்டர் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த சிறுமலையை நீங்கள் 1 day ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். மேலே ரெஸ்டாரண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டிப்பாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த சிறுமலையில் டே ஃபுல்லாக இருக்கிறத விட அந்த இயர்லி மார்னிங் அந்த குளிர் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த டைமை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம டவர் பாயிண்ட் வியூவுக்கு வந்துட்டோங்க. வாங்க மேலே போயிட்டு இந்த அழகான மலைகளை ரசிச்சுட்டு நம்ம கீழே வரலாம் மறுபடியும். இப்போ நம்ம டவர் பாயிண்ட் வியூவை பார்த்துட்டு மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லைவாக இந்த வியூவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் சூப்பராக எடுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம மேலே போக போகிறாங்க. போயிட்டு இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் எப்படி இருக்குன்றதை நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம் வாங்க. மலைக்கு மேலே வந்ததும் உங்களால் நிறைய ரெசார்ட்டை பார்க்க முடியுங்க. அப்படியே நேராக இந்த மெயின் ரோட்லேயே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலேண்ட் வரும். இப்போ வாங்க நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். போய் பார்த்துட்டு வரலாம். இதுதாங்க நான் சொன்ன ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர். இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது இந்த சிறுமலைக்கு. இங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்க்கு மொத்தத்துக்குமே வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குங்க. இல்ல நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பண்றேன் அப்படின்னா அதுக்குமே தனியா வந்துட்டு சார்ஜஸ் பண்ணி நீங்க அந்த ஆக்டிவிட்டியை பண்ணலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க.
ஸ்கைலைன் அட்வென்ச்சரை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே ரோட்ல நேரா வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இந்த கஃபே வருங்க. இப்போ ரீசெண்டா ஓப்பன் பண்ணிருக்காங்க. இங்க சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து இங்க ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு ஒரு ஏத்த பாயிண்ட்னே சொல்லுவேன். அதே மாதிரி இங்க டென்ட் ஸ்டேமே அவைலபிளா இருக்குங்க. நான் டீடைல்ஸ் எதுவும் நான் கேட்டுக்கல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. நான் என்கொயரி பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சிறுமலை வீடியோ ஒவ்வொரு தடவை போடும்போதும் கண்டிப்பா நான் இதை அப்டேட் பண்ணுவேங்க. சிறுமலையில விளையிற இந்த பலாப்பழம் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. வாழைப்பழம் சொல்லவே தேவையில்லை. வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. வீட்டுக்கும் கொண்டு போங்க. இப்போ நம்ம இந்த கஃபேல இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டு டைரக்டா நம்ம இங்க இருந்து அந்த இயற்கையான ஃபால்ஸுக்கு போக போறோங்க. வாங்க போகலாம். இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இப்போ சம்மர் டைம்ல வந்ததுனால வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு. யூஸ்வலாவே இங்க வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இங்க குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். வாங்க பக்கத்துல போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அண்ட் நீங்க சிறுமலைக்கு மலை ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. அண்ட் சம்மர் டைம்ல வந்து கொஞ்சமா நீங்க வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் விண்டர்ல நல்லாவே இருக்கும். விண்டர்ல ஏர்லி மார்னிங் சொல்லவே தேவையில்ல. ஃபாக்லாம் வந்து அந்த சில்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பட் சம்மர் டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொடைக்கானல், ஊட்டி போக முடியாதவங்க ஒன் டேல நல்லபடியா ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சிறுமலையை நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த சிறுமலைக்கு ஒரு விசிட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நாங்க இப்போ ரிட்டர்ன் கிளம்பும்போது இருட்டாயிருச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம வந்து மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.